புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் கண்டிராத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி டி சரவணா தேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், நற்பவி. சொல்லுங்கம்மா மேடம். அதாவது எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நாங்கள்லாம் இருக்கோம். ஏதாவது எதை செஞ்சாலாவது எங்கள் கஷ்டம் தீருமா அப்படின்னு நாங்கள் வணங்காத தெய்வங்கள் இல்லை, போகாத கோயில்கள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் மேடம். ஆனால் அதுக்கான பலனும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சில வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வாஸ்துவை சரி பண்ணால் மட்டும் போதும், அதனால உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்கள் பரிகாரங்கள் அப்படி இப்படின்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே மேடம். உங்களுடைய பார்வையில் அதனுடைய பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? வாஸ்து சரி செய்வதற்கு முன்னால் நிச்சயமாக பரிகாரங்கள் பண்ணணும். ஏன்னா ஒரு வாஸ்து சரியில்லாத வீட்டில் நிறைய நிகழ்வுகள் தவறாக நடக்கும் பொழுது அந்த பதிவுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அதனால் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களோட கருத்துக்கும் என்னோட சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைனுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா நான் பார்க்குற வாஸ்து வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து, காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள வாஸ்து, வீட்டுக்குள்ள வாஸ்து அப்படிங்கிற 3 பிரிவுகளில் நான் பார்க்கக்கூடிய வாஸ்து ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படையில் நான் பார்க்குறேன். சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைனில். இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்து சரி பண்ணணும்னு சொன்ன உடனே இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நிறைய பேர் வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதே யோசிப்பாங்க. பிறகு வாஸ்து பார்த்த பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு செய்யவே மாட்டாங்க. அதனால அந்த கஷ்டத்துலேயே இருந்துகிட்ருப்பாங்க. இருந்த நிலையிலிருந்து கஷ்டப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், தெய்வ சன்னதிகளுக்கு போயிட்டு வாங்க, இந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அப்போ உங்களோட பாதிப்புகளில் ஒரு மாற்றம் குறையுது. அதாவது மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அந்த விரக்தி, பயம் அப்படிங்கிற அந்த வேதனைகள் கிளியர் ஆகும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா 16 திசைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை சொல்ல போகிறேன் இனி ஒவ்வொரு வாரமும். அது போலவே இந்த வழிபாடுகளுக்கு மேலே இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் வாய்ப்புகளை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் அவர் ஜெயிக்கிற தவிர இந்த ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு கோவிலுக்கு, அதாவது திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றாரு. ஏன்னா குருவை உச்சப்படுத்துகிறாரு. ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா குருவை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது அஸ்ட்ராலஜியில். அப்போ அங்கே போயிட்டு வர்றாரு. அவரோட கட்சியோட கொடியில கலர் பார்த்திங்கன்னா சிகப்பு, செவ்வாய் பூமி தொடர்பானது, மஞ்சள் குரு தொடர்பானது, யானை குரு தொடர்பானது. இதெல்லாம் விட ஒரு ரகசியம் இருக்குது. அந்த கொடிக்கு நடுவில் பாருங்கள் ஒரு மலரோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா வாகை மலர். ஏன்னா கரிகால சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஒரு நாட்டில் போர்ப்படை எடுத்து அவங்க ஜெயித்து வரும் பொழுது அவங்க வாகை மலர் சூடி அரியணை ஏறுவாங்களாம். அதையெல்லாம் அந்த அளவுக்கு துல்லியமாக அவரோட அரசியல் வளர்ச்சிக்கு
அஸ்ட்ராலஜி அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த வாகை மலரையே அந்த கொடியில் கொண்டு வந்துட்டாரு. அப்போ மேடம் அந்த வாகை சூடவா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெற்றியை குறிக்கும் அப்படின்னு. வெற்றி வாகை வாகைனா வெற்றி. அப்போ வெற்றியின் சின்னமான வாகை மலரே ஒரு கொடியில் வருதுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சின்னம் வேலை செய்யுது. அந்த குறியீடுகள் வந்து இன்னைக்கு ஒரு புயல் வேகத்தில் வந்து இவ்வளோ வந்து அரசியலில் பெரிய மாற்றத்தை கொடுத்ததுக்கு காரணம் இந்த வர்ணங்களும் இந்த குறியீடுகளும் ப்ளஸ் வந்து அவரோட அஸ்ட்ராலஜி. அவர் வந்து அதாவது அவரோட அஸ்ட்ராலஜி படி அவர் வந்து இவ்வளோ பெரிய பதவியில் வரணும், இந்த வயதில் வந்து அவர் ஒரு அரியணை ஏறணும், விஜயோட சர்க்கார் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனோட ஒரு பிராப்தம். அப்போ அதையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அவர் வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணதால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கணும்? சின்ன சின்ன குறியீடுகளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன், நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறேன், கலர்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த இறையாற்றல் கொடுக்கும் அப்படிங்கிறதா என்னோட முறையில் நான் பார்க்கக்கூடிய வாஸ்து. இதை தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து அரியணை ஏறி இருக்காரோ இதை தான் என்னோட மக்களுக்கு என்னோட கிளையண்ட்டுக்கு நேரடியாக நான் போகும்போது சொல்லி கொடுக்குறேன். இதுலேயும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஜெயிக்கலை அப்படின்னா வேறு விஷயம் நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், குறியீடுகளை பயன்படுத்துங்க, நம்பர் எழுதுங்க, வண்ணங்களை பயன்படுத்துங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லிவிட்டு ப்ளஸ் வந்து 16 திசைகளையும் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கோவில் எடுத்துட்டேன். அப்போ உங்கள் வீட்டில் இந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கா, வாஸ்து கரெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு இந்த வழிபாடை பண்ணுங்கள், நிச்சயமாக வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அந்த இடத்துல தூங்குங்க. இந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது வாஸ்துவுக்கு பரிகாரம் இல்லை, கோவிலுக்கு போனால் வாஸ்து சரியாகாதுன்னு சொல்லக்கூடிய வாஸ்து நிபுணர்களும் கோவில்களில் தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா வாஸ்துவை சரி பண்ணாமல் கோவில்களுக்கு தான் போகிறாங்க. வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா சிறுவாபுரிக்கு தான் படையெடுக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் செய்யக்கூடிய விஷயத்தை மறைத்து மக்களை வந்து இப்படி திசை திருப்புறாங்கன்னு தெரியல. அதனால் மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க. பரிகாரம் உண்மை, யந்திரங்கள் உண்மை. ஒவ்வொரு கோவில்களிலும் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த விக்கிரகங்களுக்கு அடியில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய யந்திரங்களுக்கு வலிமை அதிகம். அப்போ இந்த மாதிரி கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தின் அடிப்படையில் நம்ம கல்ச்சரில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிச்சயமாக எல்லா விதத்திலையும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றக்கூடியது நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். கண்டிப்பா மேடம். அதாவது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் பரிகாரம் அப்படிங்கிறது இதை விட புரியும்படி யாராலையுமே சொல்ல முடியாது. நிச்சயமா. நேயர்கள் வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? காட்டுமல்லூர் நாட்டாளத்திலிருந்து மைனாவதி, 2 பேர் மேடம். மலர்கொடி செல்வகுமார் பேசுறேன் மேடம். நல்லதுமா நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா நற்பவி. நற்பவி மேடம், ரொம்ப எங்க வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லாத போது மேடம். கிழக்கு பார்த்த வீடு தான் மேடம் எங்க வீடு. பேருக்கு வந்து வாசப்படி இல்லை மேடம். அது அந்த காலத்துல கட்டினது கூரை வீடு. அடுத்தது மாடி வீடு கட்டி கிடக்கு மேடம். அது 13 வருஷமா அது கட்டவே முடியல. உடம்பு சரியில்லாத போது மேடம் எங்க வீட்டுக்காருக்கு. இப்போ பசங்களுக்கு எல்லாம் நிம்மதியே இல்லை மேடம். வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டியது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் இடத்துல வந்து உங்கள் இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து 16 திசைகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு, எந்தெந்த 22 டிகிரி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, ப்ளஸ் அந்த வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி கொடுக்கணும் இந்த பூமி, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. அந்த 16 திசைகளுக்கும் ஒவ்வொரு திசைகளுக்கும் பல காரணங்கள் இருக்குது, பல விஷயங்கள், பலன்கள் இருக்குது. அப்போ அந்த பலனில் என்ன பாதிப்பு உங்களுக்கு தவறாக இருக்குங்கிறத கவனித்து அந்த வழிபாட்டை, அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அதுபோல் சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வாஸ்துவை சரி பண்ணணும். இது 3 நிலையில் நீங்கள் வந்து வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்க்கை,
ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் கூட்டம் போல உறவுகளோட மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆயுள் ஆரோக்கியத்துடன் சிறப்பான செல்வ வளத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அழைத்ததற்கு நன்றிமா. திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நற்பவி. நேயர்களுடைய கவனத்திற்கு நம்மளுடைய சரவணாதேவி இருப்பியல், அதாவது 369 அப்படிங்கிற மேஜிக்கல் டொமைன் மூலமாகவும் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனரான நம்ம சரவணாதேவி மேடம் அவர்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வாரந்தோறும், அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் 5 மணி வரைக்கும் உங்களுக்காக பிரத்யேகமாக, மறக்காதீங்க, 20% டிஸ்கவுண்ட்டை உங்களுக்காக வழங்கியிருக்காங்க. அதை பயன்படுத்தி பயன்பெறணும் நீங்களும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். மேடம், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நான் சேலம் மாவட்டத்துல இருந்து விஜயா பேசுறேன். நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்க விஜயா. நற்பவி. அம்மா, இந்த வீடு கட்டி இருக்கிறேங்கம்மா, கிணவா வருது. தம்பிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய திசைகள். ஏன்னா வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது, வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற 22 டிகிரி உங்களோட மகனுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கு. அது போலவே இந்த தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதையுமே வந்து யோசிக்கிறது, தவறாக யோசிக்கிறது, இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வர்றது, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய திசைன்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு. அப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணணுமா. இதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிங்க. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, நான் சரவணாதேவி மேம். சொல்லுங்க மேம், நீங்க தான் பேச போறீங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க, பேசலாம். மேம், நான் தேனியில இருந்து மாரிசூரின்னு பேசுவேன். நற்பவிமா, இப்போ உங்க கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க மாரீஸ்வரி. வணக்கம்மா, உங்களை பார்த்து 3 வருஷம் ஆகுதுமா. நானு. சரிம்மா, நல்லதுமா, சொல்லுங்க மாரீஸ்வரி. வீடும் தேனியில வந்து சரியில்லாம போச்சுமா. இவ்வளவு நாள் பொண்ணு பொருள் பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் தங்கல. எனக்கு இந்த பைரவர் எனக்கு சொல்லணும்மா. அது குட்டி போட்டு வளர்த்து வச்சு கொண்டு விட்டு இப்படி இதுல 4 வருஷமா இருக்கிறேன் பாத்துக்கங்க. பூனை குட்டிகளுக்கும் சாப்பாடு போட்டு இந்த 2லயுமே இருந்துட்டு இருக்கேன். அந்த பைரவர் பிரச்சனையை ரொம்ப சந்திக்கும் பாத்துக்கோங்க. வெளியில பிரச்சனைகளை அதை கொண்டு போய் விட்டும் சந்திக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதீங்க, நீங்க வந்து வருத்தப்படாதீங்க மாரீஸ்வரி, வருத்தப்படாதீங்க. உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல போயிட்டு ஒரு 6 மூடு தேங்காய் வாங்கி உடைச்சிங்கன்னா 6 மூடி தேங்காய் கிடைக்கும். அதில் நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த நிலை மாறுவதற்கும் வாஸ்து உங்களுக்கு சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் காலை மாலை 5 மணிக்குள்ளே வாங்கும் பொழுது உங்களுக்கு 20% என்னோடய ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மற்ற நாளில் நீங்கள் நம்மளோட நேயர்கள் யார் புக் பண்ணாலும் என்னோட ரெகுலர் ஃபீஸ் தான் இருக்கும். இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கம்மா, நிச்சயமாக நல்லது நடக்கும். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, பவானி பேசுறேம்மா. நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் பவானி, சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம். எனக்கு வந்து ஊர்ல வீடு இருக்குது மேடம். ஆனா நான் இருக்கிறது சென்னையில வாடகை வீட்டுல இருக்கேன். ஆனா அங்க வடகிழக்குல படிக்கட்டு போட்டிருக்கேன். அது நிச்சயமா பாதிக்கும்மா, அது சரி பண்ணணுங்கம்மா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களோட பூர்வீக வீட்டோட வாஸ்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அது நிச்சயமாக சரி பண்ணி தான் ஆகணும். வடகிழக்கு படி அப்படிங்கிறது மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது. நான் நல்லா தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் படிக்கட்டு இப்படி இருந்தும் கூட சில பேர் கருத்து தெரிவிக்கலாம். நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தட்டிடும். கவனமாக இருங்க, அதை சரி பண்ணிடுங்க. வாஸ்து பார்த்து அந்த இடத்த சரி பண்ணிக்கோங்க. நற்பவி. நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், அதாவது உங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்ல போனால் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வாஸ்துவும் இப்போ நீங்கள் சொல்கிற வாஸ்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னே சொல்லலாம். இது நவீன வாஸ்துன்னு சொல்லலாம். அதாவது இடிக்காம உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு, சுற்றுப்புற வாஸ்து அப்படின்னு ஒரு பரிகாரம். ஏன்னா இப்போ பாருங்க, திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ திருச்செந்தூர்ல வந்து சூரசம்ஹார மூர்த்திக்கு வந்து சூரசம்ஹாரத்தை அந்த பூஜை யாகம்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பரிகாரம் இல்லாமல் எப்படி இப்போ அந்த அளவுக்கு வர முடிஞ்சது? எல்லாமே பண்ணணும், வாஸ்து பார்க்கணும், அஸ்ட்ராலஜி செக் பண்ணணும், அதற்குரிய விஷயங்களை வந்து தடைகளை கிளியர் பண்ணணும், அதற்குண்டான கோவில்களுக்கு வழிபாடு பண்ணணும். இது இந்த விஷயம் வந்து
திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட நேயர்களுக்கும் பொருந்தும். விழிப்புணர்வோடு இருங்க. வாஸ்துவும் சரி பண்ணணும், மற்ற விஷயங்களையும் நீங்க நிச்சயமா செய்யணும், பரிகாரங்களும் பண்ணணும். கண்டிப்பா மேடம். அதாவது ஒரு மருத்துவர் கிட்ட எத்தனை பரிகாரம் இல்லாம ஜெயிக்க வச்சேன்னு மற்ற வாஸ்து நிபுணர் எத்தனை கிளைண்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொண்டு வந்து லிஸ்ட் கொடுக்குறேன், பேர் ஊரோட கொடுக்குறேன் நான். கண்டிப்பா மேடம். அது ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது அவங்க வந்து நோயை கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 2-3 இது கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இது? நிச்சயமா. அதாவது அப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறத விடமா இது வந்து ப்ராப்பரா இதை செய்யும் போது இதையும் செய்யணும் அடிஷ்னலா அப்படின்னு சொல்லி, இது மெயின். வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் சரி பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒரு தடைகள் வந்துடுது, அந்த வீட்டோட எனர்ஜி நெகட்டிவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் நிறைய புக்ஸு, நிறைய தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள போயிட்டு ஃபஸ்ட்டு வாஸ்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னா எத்தனை பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாள் 10 வருஷமாக என்னோடய ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக போகும்போது சொல்லுவாங்க, எங்களால் பண்ணவே முடியல, நாங்கள் பண்ணணும்னு போனால் எனக்கு இது நடந்துடுது அது நடந்துடுது. அப்போ ஒரு சின்னதாக இந்த விஷயத்த பண்ணுங்கள், ஒன்றும் வேணாம். அந்த மாதிரி நிறைய புக்ஸு, நிறைய தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வச்சுருக்கீங்களா, வீடு நல்லா பூஜை ரூமை மட்டும் விளக்கேற்றிடுங்க, மற்றபடிக்கு வீடு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஒரே ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் வீட்டோட டாய்லெட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற வாளி ப்ளூ கலரில் வாங்குங்க, அந்த மக்கும் ப்ளூ கலரில் வாங்குங்க. நீங்கள் குளித்த பிறகு அந்த வாளியில் தண்ணி பயன்படுத்தின பிறகு அந்த வாளி நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. அடுத்த நாள் அந்த தண்ணியை ஊற்றி அந்த டாய்லெட்டை கழுவிட்டு, அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு திரும்ப அந்த வாளியில் தண்ணி பிடிச்சி குளிச்சு பாருங்கள், என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக சூப்பர் ரிசல்ட்டு. இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை தான் சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு தான் வேறு பரிகாரங்கள் சொல்லுவேன். நிச்சயமாக பரிகாரம் உண்டு, வழிபாடுகள் உண்டு, குறியீடுகள் உண்டு, நம்பர்ஸ் உண்டு, மலர் மருந்துகள் உண்டு. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து விஸ்வரூப வெற்றி, விஜய் வெற்றி. கூடவே மியூசிக்கும் உண்டு அப்படின்னு நீங்க. ஆமா ஆமா, ஜனனி ஜனனி பாட்டு கேளுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்றேன். நிறைய அந்த மாதிரி அவங்கவுங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ராகங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். தோள்பட்ட வழியாக இந்த ராகம் கேளுங்க, தலைவலியாக இந்த ராகம் கேளுங்கன்னு சொல்லி நிறைய மல்டிப்ளாக நிறைய விஷயங்களை அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது சூப்பர் ரிசல்ட், விஜய் வெற்றி. கண்டிப்பா மேடம். அடுத்த நேர்கிட்ட பேசலாமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, என்னுடைய மகன் திருமண விஷயமா பேசுறேம்மா. ஓகே சார். அதாவது ஜாதகம் குறித்து கேட்கக்கூடாது, வாஸ்து குறித்து தான் நீங்க கேட்கணும். அதற்கான கேள்வி இருந்ததுன்னா நீங்க பேசலாம், மேடம் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், நற்பவி சொல்லுங்க. நல்லம்மா, வணக்கம்மா. வணக்கம். மகனுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குமா? சரி, மகன்னா உங்களுக்கு எத்தனாவது பையன்? அவரு ஒரே மகன். வீட்டோட கிழக்கு மேற்கு 2 திசைகளும் கவனிக்கணும். கூடுதலாக திருமண விஷயம் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு தென்மேற்கு 2ம் கவனிக்கணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்துவை நம்ம நிச்சயமாக செக் பண்ணணுங்க சார். அதில் வந்து நீங்கள் வந்து வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்த்து, காம்பஸ் வச்சு பார்த்து, அதுக்கு தகுந்தாற் போல் 16 திசைகளில் எது பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பலன், அந்த பலனை வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிபாடுகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து அதற்கு பிறகு இந்த வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறதும் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களோட மகனுக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடக்கும். இருந்தாலுமே கூட இதற்கு நான் சொல்லி ஜெயித்த விஷயம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மரம், பன்னீர் செடின்னு சொல்லிட்டு நீங்கள் கார்டனில் கேட்டிங்கன்னா 2 செடிகள் வாங்கி ஒரு தொட்டியில் வச்சு கூட வீட்டோட தெற்கு பகுதியில் வைங்க. நிச்சயமாக அந்த செடிக்கு மகனே தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். ஊற்றும் பொழுது பிரார்த்தனையோட இதை நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டோட வாஸ்துவும் மாறும், மகனுக்கும் திருமணம் நடக்குங்க சார். நம்பிக்கையோடு செய்யுங்க, வருத்தப்படாதீங்க, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? காசு பணம் தங்கவே மாட்டேங்குது. உங்க பேர் என்னம்மா? லதா. வணக்கம் லதாமா. நற்பவி, இப்போ உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. இதில் வந்து நீங்கள் நிறைய மாறணுங்கம்மா. நிறைய, அதாவது நீங்கள் எடுத்தோன்னே பாருங்கள், காசு பணமே தங்க மாட்டேங்க. உங்களோட கேள்வி அசால்ட்டாக இருக்கும்போது பணம் உங்ககிட்ட அசால்ட்டாக தான் வரும், அசால்ட்டாக போயிடும். அப்போ உங்களோட குணநலங்கள் மாறணும். வடகிழக்கு வடமேற்கு 2ம் உங்கள் வீட்டில், நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் பாதிப்பில் இருக்குது. அதை சரி பண்ணினீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட செயல்லையும் அவங்களோட வாழ்க்கை முறையிலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு
ரூல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர், திருச்செந்தூர் போகிறாரு, அங்கே கரெக்டாக ப்ராப்பராக அங்கே அறநிலையத்துறை அதிகாரிக்கிட்ட எழுதி கையெழுத்து போடுறாரு, நான் மாற்று மதத்தை சார்ந்தவன், ஆனால் இந்த கோவில் வந்து வழிபாட்டுக்காக வந்திருக்கேன். ஆனால் மற்றவர்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகள் அதை போட மாட்டாங்க, ஈகோ கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன்கிட்ட இருக்கும் பொழுது அங்கே வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக அவங்க ரீச் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் விஜயோட இந்த லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். உங்களை நீங்கள் மாற்றிக்குங்கம்மா, உங்கள் வீட்டோட வாசு நிச்சயமாக மாறும். நற்பவி. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? சென்னையிலேருந்து ராம்குமார் பேசுகிறேன் மேடம். நல்லது சார். நற்பவி சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார், நற்பவி சொல்லுங்க. தொழில் ரொம்ப ஒரு 10 வருஷமாவே தொழில் பிசினஸ் ரொம்ப இதுவாக இருக்கு மேடம். என்ன மேடம் பண்ணலாம்? சரிங்க சார். என்ன தொழிலுங்க சார்? வட்டி கடை வச்சிருக்கேன் மேடம். சரிங்க சார். அந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களோட பரம்பரை தொழிலாக இருந்தால் நீங்கள் அதுக்கு உண்டான தான தர்மங்களை நிறையா பண்ணணும். குறிப்பிட்ட ஒரு தொகையை உங்களோட லாபத்தில் எடுத்து வச்சு அது வந்து அடுத்த வேளை உணவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது, அவர்களுக்கு உண்டான உடைகள் வாங்கி கொடுத்துறது, காலுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றம் கொடுங்க. உங்களுக்கு வந்து வருமானத்தின் திசையான வடகிழக்கு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணி அந்த வடகிழக்கு சார்ந்த விஷயங்களை சரி பண்ணும்பொழுது வீட்டுக்கு வெளியில் அது ஒரு மரமாக இருக்கலாம், அல்லது ஒரு செடியாக இருக்கலாம், அல்லது அது அந்த இடம் வடகிழக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி வந்து உயரமாக இருக்கலாம். இது மாதிரி என்ன அங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக நான் வரும்பொழுது செக் பண்ணி சரி பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இதற்கு இப்போதைக்கு நீங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி திருவக்கரை வக்ரகாளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வீட்டோட வாஸ்துவை மாற்றிடுங்க. சூப்பர் ரிசல்ட்டு. நீங்கள் எப்படி, அதாவது முன்னாடி தொழில் நடந்துட்டு இருந்ததோ, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தொழில் நடந்ததோ அதை விட சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பை சரவணாதீவி இருப்பியல் 369 நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் இன்றைய தினத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா 20% என்னோடய ஃபீஸில் டிஸ்கவுண்ட் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவிங்க சார். நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். மேடம், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது சில பேர் இதுதான் நமக்கு தடை அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு இவ்வளோ பரிகாரம் சொன்னாலும் அந்த தடைகளை தகர்க்கதே அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கு. அதுக்கான ஏதாவது வழி இருக்குங்களா? நிச்சயமாங்கம்மா. தடையை தகர்ப்பதற்குண்டான விஷயங்கள் தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி கோவில்களை சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி எண்கள் சொல்கிறேன், நம்பர் சொல்கிறேன். இந்த கலர்ஸை வந்து நீங்கள் அதிகமாக ட்ரெஸ் வந்து பயன்படுத்துங்க, அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க இருந்தாலுமே நானே அந்த இடத்துக்கு நேரடியாக போகிறேன். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவங்க வீட்டோட அமைப்பு, அவங்களோட ஜாதகத்தின் அமைப்பு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எந்த கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணால் அந்த இடத்துல நமக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். சில கோவில்களுக்கு அவங்க போயிட்டு வரணும். இது வந்து இந்த 16 திசைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, சரவணாதேவி இருப்பியல் 369 16 திசைகளுக்கும் 16 கோவில்கள் எடுத்துட்டேன். அப்போ 16 திசைகளில் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட் திரும்பியிருக்கா, உங்கள் வீடு சதுரமாக இருக்கா, செவ்வகமாக இருக்கா, என்ன கட்டாக இருக்குது, உங்கள் வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குது, இப்போது அந்த அமைப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும் எல்லாமே நானே டிராயிங் போட்டு கொடுத்துட்றேன். அதுபடி கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு டவுட் வரும்போது எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இன்றளவும் நான் மாணவியாக தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து என்னோடய பேஸ் வந்து என்னோடய ஸ்ட்ராங் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் பேஸ் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி தான். என்னோட கிளைண்ட் வந்து என்னை நம்புகிறாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை வாஸ்து நிபுணர்கள் வந்து பரிகாரம் பொய் வந்து வாஸ்து பார்க்குறவங்க வந்து பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க சொந்த வாழ்க்கையில் சில சிக்கல்கள், ஏன்னா யானைக்கும் அடிசருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும்போது அதே வாஸ்து நிபுணர்களை நான் நிறைய கோவில்களில் பார்த்துருக்கேன். வழிபாடுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் மக்களுக்கு வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதனால வந்து பரிகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த நேற்றைய நாளில் வந்து
விஸ்வரூப வெற்றி கொடுத்துருக்கிறதுங்கிறது எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதிரியை வீழ்த்த சூரசம்ஹார யாகம் எங்கே? திருச்செந்தூரில் குருஸ்தானத்தில் சூப்பர் ரிசல்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மவும் வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் சூப்பராக இருக்கலாம். நம்மளோட கிரகங்கள் மூலம் நமக்கு தடைகள் இருந்தாலுமே கூட கிரகங்களை சாந்தப்படுத்தி கிரகங்களின்க்கு சரணாகதி அடையும் போது கிரகங்கள் நமக்கு வழிவிடும். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும். எல்லா நவ கிரகங்கள் உண்மை, காலம் கிரகங்களின் கையில். கிரகங்களை சரணடைந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்கு உண்டான விஷயங்களை தான் நிறைய சொல்லி சொல்கிறேன். அதுபோல் தான் இன்றைய நாளில் வந்து நான் வந்து டிவிக்கு கட்சியோட கொடியை பற்றி உங்களுக்கு சொன்னேன், வாகை மலரை பற்றி சொன்னேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். யோசிங்க, சிறப்பாக இருங்க. நற்பவி, நன்றி. பயன்படுத்தி பாருங்கள், யார் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். நற்பவி. கண்டிப்பாக மேடம், யதார்த்தமான உண்மை. அதாவது எங்களுடைய நேயர்களும் இந்த மாதிரியான விஸ்வரூப வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சந்திக்கிறது, எப்படி அப்பாயின்மெண்ட்? நிச்சயமாங்கம்மா, என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இன்றைய நாளில் புக் பண்ணிட்டீங்கன்னா 20% ஆஃபர் இருக்குது. பிறகு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க என்றைக்கு நான் உங்கள் இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு. குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடியாக நானே வருவோம் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கு வாஸ்து தீர்வுகள் ப்ளஸ் அதுக்கு பிறகு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இறையருளால் நிச்சயமாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்திங்க. நற்பவி, நன்றி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நன்றி. நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.